ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். We are looking at Bhagavad Gita chapter 3 Karma Yoga, and in this video we're going to see verse 39. Here it goes. ஆவிருத்தம் ஞானமே தேன ஞானீனோ நித்யவைரினா காமரூபேண கௌந்தேய துஷ்புரேணானலேன ச. Let's see what is the meaning. The meaning goes, the knowledge of even the most discern gets covered by the perpetual enemy in the form of insatiable desire, which is never satisfied and burns like a fire. Oh my God. போன வேர்ஸ், அதாவது வேர்ஸ் 38 நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு மனுஷனாக பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு நிறைய விதமான பசிகள் இருக்கும். பசிகளை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு, அதாவது உடம்போட பசி, மனசோட பசி, அறிவோட பசி, இதர உதர பசிகள் எல்லாமே. பட் இந்த எல்லா பசிக்கும் மூல காரணம் ஆணிவேர் என்ன அப்படின்னா, நம்ம ஈகோவை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிற ஜீவாத்மாவுக்கு ஒரு பசி இருக்கும். பரமாத்மாவோட ஒன்று சேரணும், அந்த லாங்கிங் இருக்கும், அந்த டிசையர் இருக்கும். அந்த டிசையர் ஈகோயிஸ்டிக் பாடி மூலமாக வெளிப்பாடு ஆகும்போது அது சென்சுவல் டிசையராக வருது. அப்படிங்கிறது தான் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அண்ட் if you are wise people, we need to realize the fact that இது நமக்குள்ளே இருக்கிற ஒரே பசி ஆத்மானுபாவத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான செல்ஃப் ரியலைசேஷனுக்கு உண்டான ஒரு லாங்கிங் மட்டும்தான். அதை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் the basic fundamental problem statement. Because we are not able to realize that, we are actually suffering from all sensual hungers and their satisfaction அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தொடர்ந்து அதை தழுவி verse 39லேயும் it says that உண்மையான பசி நம்மளோட லைஃப் எனர்ஜிக்கு இருக்கக்கூடிய அந்த பசி, அந்த ஜீவாத்மாக்கு இருக்கக்கூடிய பசி, அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு நம்ம சோலுக்கு உண்டான பசி, அந்த பசி அதுக்கு நம்ம தீனி போடாமல் அதுடைய ஈகோயிஸ்டிக் வெளிப்பாடு தான். ஃப்ரம் ஆல் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் நிறைய பசி வெளிப்படுது. கண்ணுக்கு போடுற தீனி, காதுக்கு போடுற தீனி, வாய்க்கு போடுற தீனி, உடம்புக்கு போடுற தீனி, மனசுக்கு போடுற தீனி, அறிவுக்கு போடுற தீனி எல்லாமே. பட் if we keep on feed the sensual hunger, we will very soon realize that this hunger is insatiable. பசிக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பசிக்கும். அதாவது பசிக்கும், நல்லா சாப்பிடுவோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பசிக்கும். ஒரு சூப்பரான படம் பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப கண்ணுக்கு அந்த தீனி தேவைப்படும். இல்லை மனசுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எக்கச்சக்கமான ஆசைகள். we go and achieve our goal despite of the fact we feel empty. அதாவது at present I have a goal to make 1 crore rupees or 2 crore rupees or 5 crore rupees. The moment I make that money, the moment I feel that I have achieved this goal, still at that point we feel empty. So ஏன் அப்படின்னா இந்த பசி unquenchable, insatiable. சென்சுவல் பசி அப்படிங்கிறது என்றைக்குமே இன்சாஷியபிள். பிகாஸ் ஒரு லைஃப் எனர்ஜிக்கு பசி, யானை பசிக்கு சோளபுரி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவோட ஒன்று சேரணும் அப்படிங்கிற பசி, அந்த பசி நம்மளுடைய சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக வெளியில் வரும், சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக வெளியில் வரும்போது ட்ரைங் டு ஃபீட் தட் பசி அப்படிங்கும்போது we are not at all addressing this, right? And சென்ஸ் ஆர்கன்ஸுடைய பசி எல்லாமே அந்த ஈகோயிஸ்டிக் பாடியை சர்வைவலை நோக்கி தள்ளுறது மட்டும்தான். ஸோ இவென்ச்சுவலி தட் ஹங்கர் இஸ் அன்குவென்ச்சபிள். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவோட பசிக்கு தீனி போடுற வரைக்கும் அது கொழுந்து விட்டு எரியும். இதுதான் reality as per verse 39. So it says
இட் இஸ் ஆக்சுவலி ரியலி டெல்லிங். போன வேர்ஸில் சொன்னாங்கல்ல, தட் யூ நீட் டு ரியலைஸ் தட் த ரியல் ஹங்கர் இஸ் ஹங்கர் ஆஃப் யுவர் சோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இட் இஸ் டெல்லிங். ஒன்ஸ் யூ ரியலைஸ் தட் த ரியல் ஹங்கர் இஸ் த ஹங்கர் ஆஃப் யுவர் சோல், ஸ்டார்ட் ஃபீடிங் த ஹங்கர் ஆஃப் யுவர் சோல். If you don't feed your hunger of your soul and you start feeding the hunger of your sense organs, it is a never-ending game until your death is what it is telling. நம்மளுடைய ஆத்மாக்கு அப்படி இருக்கிற பசி என்னது அப்படிங்கிறத சும்மா நம்ம கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு கான்டம்ப்ளேட் பண்ணாலே போதும். இஸ் வாட் ஐ குட் ஃபீல் ஃப்ரம் திஸ் verse 39. நெக்ஸ்ட் இஸ் 40. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.